என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியா உன்னை கொல்றதுக்கு? நீ என்ன எதனா துரோகம் பண்ணியா? இல்லை பாகிஸ்தானுக்கு எதனா பண்ணியா நீ? உன்னை கொல்ல போகிறாங்க, உன்னை எது கொல்ல போகிறாங்க? உன் வேலை என்னமோ நீ பார்க்க வேண்டியதானே. நீ ஒழுங்காக கார் ஓட்டிகிட்டு போனால் ஏன் தேவையில்லாத மற்றவங்க மேலே பழிய போகிற? எச் ராஜாவை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அவர் இன்னைக்கு நேற்று பேசுறதில்ல. அவர் எப்போ பேசினாலும் வேண்டா விதமாக தான் பேசக்கூடியவர். மிகப்பெரிய ஒரு பொய்யை திணிச்ச நேரத்தில் அதை உடனடியாக அந்த கேமராவை சிசிடிவி கேமரா கண்டுபிடிச்சி நானுன்னு சொல்லி அதை வெளிப்படுத்திய காவல்துறைக்கு நாங்கள் முதல்ல நன்றி கடன் பட்டுருக்கோம். ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது, ஏன்னா இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் பேப்பரில் கேட்க வேண்டிய பப்ளிசிட்டி வருது. இது உண்மையாக இல்லை, உண்மைக்கு புறமானது. மதுரை ஆதீனம் 2 நாளைக்கு முன்னால 2-3 நாளைக்கு முன்னால என்ன கொல்றதுக்கு சதி நடக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு காருக்கு நடந்த சின்ன ஆக்சிடென்ட்டை பற்றி சொன்னாரு. வெளியில 2 இஸ்லாமியர்கள் தாடி வச்சிருந்தாங்க, குல்லா வச்சிருந்தாங்க, இப்படி எல்லாம் சொன்னார். 2 நாளைக்கு பிறகு போலீஸ் வெளியிட்ட சிசிடிவி கேமராவில் இவங்க பேர்ல தான் தவறு இருக்கு, அந்த கார் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுது. அந்த டிரைவர் பேர்ல தமிழ்நாடு போலீஸ் கேஸ் போட்டிருக்கு. இதை சுட்டி காட்டி ஹெச் ராஜா அவர்கள் மதுரை ஆதீனத்தை போலீஸ் நெருக்கடி கொடுக்குது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டிரைவர் மேலே தான் தப்பு, யாருமே ஒன்றுமே பண்ணல. யாருமே அவங்க சாதாரணமாக வந்தாங்க, இவர் இடித்து விட்டுட்டு போயிட்டு அவங்க மேலே எதுக்கு தேவையில்லாத பழி போடணும்? தேவையில்லாத அவங்க பேரை ஏன் கெடுக்கணும்? இவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் இவர் தேவையில்லாத அவங்க மேலே பழிய போடுறாரு. அது டிரைவர் மேலே கேஸ் போட்டது கரெக்டு, அது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ மதுரை ஆதீனம் என்ன கொல்றதுக்கு பாகிஸ்தான் சதி பண்ணுது, வந்தவங்க 2 பேரும் இஸ்லாமியர்கள், அப்ப நீங்க சொல்றதுக்கான நோக்கம் என்ன? நீ என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியா உன்னை கொல்றதுக்கு? நீ என்ன எதனா துரோகம் பண்ணியா? இல்லை பாகிஸ்தானுக்கு எதனா பண்ணியா நீ? உன்னை கொல்ல போகிறாங்க, உன்னை எது கொல்ல போகிறாங்க? உன் வேலை என்னமோ நீ பார்க்க வேண்டியதானே. நீ ஒழுங்காக கார் ஓட்டிகிட்டு போனால் ஏன் தேவையில்லாத மற்றவங்க மேலே பழிய போகிற? நீ ஏதோ உள்நோக்கம் வச்சுக்கிட்டு நீ அவங்கள பழி வாங்கி பேசுகிற, அவ்வளோதான். ஒரு மத கலவரத்தை உருவாக்குறதுக்கான விஷயங்களை செய்கிறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக தான் அவர் அது மாதிரி பேசுகிறாரு. காவல்துறை ஆதீனத்தை மிரட்டலை. இது யதார்த்த அது வேண்டுமென்று எச் ராஜாவை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அவர் இன்னைக்கு நேற்று பேசுறதில்ல. அவர் எப்போ பேசினாலும் வேண்டா விதமாக தான் பேசக்கூடியவர். அதாவது சிறுபான்மைக்கு மக்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லக்கூடியவர். இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் எதற்காக மதுரை அவங்கள போய் காவல்துறை மிரட்டணும்னு என்ன இருக்குது? இதெல்லாம் தமிழக அரசுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை? ஏதாச்சும் ஒரு முன்கூட்டி ஒரு பகை இருக்கணும், இது இருக்கும், அதனால் மிரட்டலாம் அப்படிங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காத நிலையில் இது எச் ராஜா பற்றி நமக்கு தான் தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் எப்போவுமே சரி, எப்போ பேசினாலும் கூட ஏதாவது வேண்டா விதமாக பேசக்கூடியவர் தான் எச் ராஜா. அதனால் இதில் கருத்து சொல்கிறதுன்றது ஒரு தேவையில்லாத விஷயம் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ மதுரை ஆதீனத்தை பொறுத்த அளவில் அந்த 2 நாளுக்கு முன்னால் நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். ஆமாம். அப்போ வேணும்னே ஒரு மத பிரச்சனையை உருவாக்குற மாதிரி பேசியிருக்கிறாரு. இதனுடைய பின்னணியில் ஏதாவது இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மதுரை ஆதீனம்லாம் எப்படிப்பட்டவங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். எல்லாருமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே தமிழக மக்களை அனுசரித்து மத நல்லிணக்கோடு நடந்தக்கூடியவங்க தான். எத்தனையோ ஆதீனம் மீளாதி விழா மாநாடுக்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் ஏன் இப்படி இருந்திருக்கிறார், இப்படி பேசுகிறாங்கிறது நமக்கு புரியல. இவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, இவரை யார் ஏற்கிறாங்க, பிஜேபி ஏற்கிறதா வேறு யார் ஏற்கிறாங்கங்கிறத நம்ம இனிமே தான். இப்போ முதல்ல இந்த விஷயத்தில் தமிழக காவல்துறைக்கு நம்ம தமிழக மக்களின் சார்பாக முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை திணிச்ச நேரத்தில் அதை உடனடியாக அந்த கேமராவை சிசிடிவி கேமரா கண்டுபிடிச்சி இது அப்படி முரணானு சொல்லி அதை வெளிப்படுத்திய காவல்துறைக்கு நாங்கள் முதல்ல நன்றி கடன் பட்டுருக்கோம். மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, அவருக்கு பின்னாடி ஏன் இப்படி பேசுனாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எங்களோட கருத்து கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, மதுரை ஆதீனத்தோட முழு போட்டு கேமரா போட்டு வச்சு வீடியோ போட்டு எடுத்து காவல்துறை விசாரித்து அதுக்கான நடவடிக்கை எடுத்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ஆள் யாரும் கண்டுபிடிச்சி அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இது காவல்துறை தான் இதில் முழுசாக ஈடுபட்டு யாருன்னு விசாரித்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது உண்மையாக பொய்யான்ட்டு காவல்துறை தான் விசாரிக்கணும். யார் பேரில் தவறுன்னு காவல்துறை விசாரிக்கணும். அது நம்ம சொல்ல முடியாது பதில். காவல்துறை தான் கரெக்டாக ஸ்டெப் எடுத்து நடவடிக்கை எடுத்து அது உண்மையாக யார் பண்ணாங்க இல்லை
பொய்யா சொல்கிறாங்களா இல்லை உண்மையாக அவர் வந்து தாக்குதலுக்கு உண்டாக்கலான்ற விஷயத்தை வந்து காவல்துறை தான் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும். மதுரை ஆதீனம் அரசுக்கு எதிராக வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஏன்னா வந்து அதை என்கொயரி பண்ணி அவர் அவங்க மேலே தான் தப்புன்ற மாதிரி, அவங்க டிரைவர் மேலே தப்புன்ற ஒரு இது பண்ணி அவர் மேலே எஃப்ஐஆரே பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து அவர் முழுக்க முழுக்க அரசுக்கு எதிராக வந்து அவர் பதில் சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் பார்ட்டி ப்ளஸ் அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது. எப்படி இவங்களோட ஸ்டேட்டை இது கம்மி பண்ண முடியுமோ, அரசுக்கு வாக்கை கம்மி பண்ண முடியுமோ அதுக்கான இதை சொல்கிறாங்க அவங்க. யாராவது இடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது அந்த அச்சுறுத்தலில் ஏதாவது சொல்லலாம். ஆனால் 2 பேரும் வந்து தாடி வச்சுருந்தாங்க, குல்லா வச்சுருந்தாங்க, இப்படி சொல்கிறது எல்லாம் நீங்கள் இல்லை சார், அது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை தான் சார் சொல்லியும். ஏன்னா இவங்க வந்து சொல்கிறது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம யாருமே சொல்ல முடியாது இந்த விஷயத்தை. இல்லைங்க, இது வந்து ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட் நடந்ததை வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்கிறது என்னென்னா, என்னை வந்து தாக்குறாங்க, என்னை தாக்க முற்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கில். இப்போ யாருமே இப்போ என்னை வந்து யாரோ வந்து அடையாளம் தெரியாத நபர் வந்து ஒரு வாகனத்தில் என்னை இடித்து ஏதாவது பண்ணார் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கலாம். போலீஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அதில் நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. அவருக்கு வந்து அது மேலே சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை வந்து அந்த சந்தேகத்தை தான் அவர் வந்து அவருடைய வாய்ஸாக வந்து அவர் சொல்லியிருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. காவல்துறை அதுக்கான கடந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. இல்லை, இன்னும் அதில் இதுக்கு சம்மந்தம் இல்லாதது தான். ஏற்கனவே வந்து அவர் ஆதீனமும் அவருடைய டிரைவரும் சொல்லியிருக்காங்க. வந்தவங்க வந்து தாடி வச்சுருந்தாங்க, குல்லா வச்சுருந்தாங்க, இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பண்ணவங்க யாருன்றது அங்கே பார்த்தவங்க சொல்லும் போது அதை தான் நம்ம கேட்க முடியுமே தவிர அவங்க யார் என்னன்றதை வச்சு நம்ம யாரையும் வந்து டார்கெட் பண்ணக்கூடாது என்னை பொறுத்தவரை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எல்லா மதத்துலேயும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ அது செய்கிறத வச்சு அவங்க மதத்தை நம்ம குறிக்கிறதுங்கிறது தப்பான அணுகுமுறை என்னை பொறுத்தவரை. அப்படி அவங்க செஞ்சது இவங்க தான் அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது. அதாவது போலீஸ் ஒரு பொதுவானது. அது காவியாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாலும் கண்டிக்க வேண்டிய ஒரு கடமை. இன்றைக்கி வந்து ஒரு கட்சிக்காரன் வந்து ஜெயிலில் வைக்கிறார். நாளைக்கு அந்த கட்சி முதல் மந்திரியாக வந்துடுறான். ஏன்னா அந்த போலீஸ்காரன் கட்சியான இன்றைக்கி அது இது போட்டு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டாக்கா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு வருது. வெள்ளைக்கார காலம், பிரிட்டிஷ் காலம், விக்டோரியா மகாராணி காலத்தில் வருது. காவல், நாட்டுக்கு காவல், மக்கள் காவல்துறை ஒரு பொதுவானது. அதுக்காக காவித்துறையாக இருந்தாலும் கருப்பு துறை தவறு செய்யும் தண்டிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு. இல்லை, மதுரை ஆதீனம் வந்து இஸ்லாமியர்கள் என்ன தாக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது அது பொய்யான வார்த்தை, தவறான வார்த்தை. ஏன்னா அப்படி ஒரு பாகுபாடு கிடையாது. ஒரு விபத்து நடக்கிறது எதிர்பார்த்து நடக்கிறது, அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்காம நடக்குது. அதில் வந்து தப்பிக்கலாம், மாட்டிக்கலாம். ஒரு வண்டி இடிச்சு சத்தனை உண்டு, வண்டி இடிச்சு தப்பிச்சுன்னு உண்டு. அதாவது அது வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது, அன்எக்ஸ்பெக்ட், எதிர்பாராமல் நடக்குது. அது வாண்டம் செய்ய அது வேறு விஷயம். இந்த மாதிரி ஆளுங்களாம் யாரும் வாண்டம் செய்ய மாட்டான், செய்யறதோட வாய்ப்பு கிடையாது. அதாவது அரசியல் வளர்க்கறதுக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது. ஏன்னா இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் பேப்பரில் காக்க வேண்டிய பப்ளிசிட்டி வருது. இது உண்மையாக இல்லை, உண்மைக்கு புறமானது. யாருமே வேண்டியவர் வேறு யாருமே இல்லை. எல்லோரும் மனிதர்கள். எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்தான் வளர்ந்தான், நாளைக்கு சாவ போகிறான். 100 வயசு மேலே எவனும் இருந்தது கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஜட்ஜினமோ கலெக்டருமோ மந்திரினோ பிரதமோ ஒரு நாள் மண்ணுக்கு போயிடுறான். இருக்கிற வரைக்கும் முன்னுடைய அமக்களும் அரசியல் ஆர்ப்பாட்டம் அலப்பறெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான். 75 வயசு மேலே அது அடக்கம். இன்னும் எதுவும் செய்ய முடியாது. யூ ஆர் நாட் ஏபிள் டு எனி திங். சைலன்ஸ் ஆகிட்டு கடைசியில் நீ போயிடு. இது எண்ணி பார்த்து வாழணும், நாளைக்கு சொல்லி வாழணும்.